எடப்பாடிக்கு மூளையோ மூளை, டிடிவிக்கு ராஜ்யசபா சீட். பேக் எண்டில் இப்படி ஒரு மாஸ்டர் பிளானா? அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்திருக்கும் நிலையில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியை எடப்பாடி பழனிசாமி வழங்க முன்வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கூட்டணியில் சேர்ந்தால் முக்குளத்தோர் வாக்குகளும் கிடைக்கும் என்பதோடு டிடிவி தினகரனை டெல்லி அரசியலுக்கு பார்சல் கட்டிவிடலாம் என்பதே எடப்பாடி பழனிசாமியின் திட்டம் என்கின்றனர். துரோகி, பச்சை துரோகி, முதுகில் குத்தியவர் என தமிழில் இருக்கும் துரோகம் என்ற வார்த்தைக்கு புது புது அர்த்தம் கண்டுபிடித்து எடப்பாடி பழனிசாமியை மிக கடுமையாக விமர்சித்து வந்த டிடிவி தினகரன் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அவருடன் கூட்டணி வைத்திருக்கிறார். டிடிவி தினகரன், சசிகலா, ஓ. பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு அதிமுகவில் இடமே இல்லை என சொல்லி வந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்த்திருக்கிறார். மேலும் அவருக்கு 5 முதல் 10 சட்டமன்ற தொகுதிகள் வரை ஒதுக்கப்படும் என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை, தனது ஆதரவாளர்களை முழுமையாக களத்தில் இறக்கப் போவதாக சொல்லி இருக்கிறார் டிடிவி தினகரன். இந்த நிலையில் ராஜ்யசபா சீட்டு தான் டிடிவி தினகரனின் டார்கெட் என்கின்றனர் விபரம் அறிந்த அதிமுகவினர். ஏப்ரல் மாதம் தமிழகத்தைச் சேர்ந்த 6 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவி காலியாகிறது. தற்போதுள்ள சூழலில் திமுகவுக்கு 4 ராஜ்யசபா எம்பி பதவிகளும் அதிமுகவுக்கு 2 எம்பி பதவிகளும் கிடைக்கும். இந்த நிலையில் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலின் போது டிடிவி தினகரனை ராஜ்யசபா எம்பியாக்க எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது அதிமுகவை சேர்ந்த ஒருவருக்கும் டிடிவி தினகரனுக்கும் ராஜ்யசபா சீட்டு எம்பி வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு 2 லாபம் கிடைக்கும் என்கின்றனர். மன்னார்குடி உள்ளிட்ட டெல்டா பகுதிகளிலும், தேனி, மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் முக்குளத்தோர் ஆதரவு டிடிவி தினகரனுக்கு கணிசமாக இருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவை கவுண்டர் கட்சியாக எடப்பாடி பழனிசாமி மாற்றிவிட்டார் என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் நிலையில் அதனை தவிடுபொடியாக்கும் வகையில் டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளார் எடப்பாடி. அதே நேரத்தில் மாநில அரசியலில் கவனம் செலுத்தினால் தனக்கு எதிராக டிடிவி தினகரன் எப்போது வேண்டுமானாலும் திரும்பக்கூடும் என்பதால் அவரை டெல்லிக்கு பார்சல் கட்டும் முயற்சியே இது என்கின்றனர். ஏற்கனவே திமுக உள்ளிட்ட கட்சிகளில் டெல்லிக்கு ஒருவர், தமிழ்நாட்டிற்கு ஒருவர் என்ற ஃபார்முலா இருக்கிறது. ஜெயலலிதா இருந்த போதும் டெல்லி அரசியலை டிடிவி தினகரன் தான் கவனித்துக் கொண்டார். தற்போது அதே பாணியை பின்பற்றி டிடிவி தினகரனை டெல்லிக்கு அனுப்பிவிட்டு தமிழகத்தில் தான் அரசியல் செய்யலாம் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியின் எண்ணம். முக்குளத்தோர் வாக்குகளும் கிடைத்துவிடும், டிடிவி தினகரனையும் தமிழக அரசியலை கவனிக்க விடாமல் செய்துவிடலாம் என்பதுதான் எடப்பாடியின் திட்டம். அதனால்தான் பல கட்சிகள் கேட்டும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தராத எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனுக்கு தர முன்வந்ததையும், அதனால்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட மாட்டார் என அறிவித்ததாக சொல்கின்றனர் அதிமுகவினர்.